வணக்கம். இந்த வீடியோவில் புதிய நேவிகேஷன் ஃப்ரேம்வொர்க்கான GoToஐ பற்றி பார்ப்போம். ப்ராடக்ட் பயன்படுத்தும் போது எந்த ஒரு ரிப்போர்ட்டையும் எங்கிருந்தும் திறக்க உங்களை அனுமதிக்கிறது. இந்த ஃப்ரேம்வொர்க் ரிப்போர்ட்ஸை எளிதில் தேடவும் இடையீடுகளும் கையாள்வதற்கும் இது உதவுகிறது மற்றும் புதிய டிரான்சாக்ஷன் ஒன்றை உருவாக்க கரண்ட் டிரான்சாக்ஷனை ஹோல்ட் செய்து வைக்கவும் இது உதவுகிறது. ஒரு உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனை மேற்கொள்கிறீர்கள். உங்கள் மேனேஜர் ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட்டை கேட்கிறார். வவுச்சர் ஸ்கிரீனிலிருந்து Alt+G ஐ அழுத்துங்கள். ஸ்டாக் சம்மரியை தேடவும் ரிப்போர்ட்டை பார்க்க இந்த பட்டியலில் என்டரை அழுத்தவும். ரிப்போர்ட்டை பிரிண்ட் செய்து கொடுக்கவும். பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனுக்கு திரும்பச் செல்ல எஸ்கேப்பை அழுத்துங்கள். அது நீங்கள் விட்டு சென்றிருந்த நிலையிலேயே இருக்கும். பதிவு செய்வதை தொடர்ந்து சேவ் செய்யுங்கள். நீங்கள் ஒரு POS இன்வாய்ஸை உருவாக்குகிறீர்கள். உங்கள் வாடிக்கையாளர் மேலும் சில ஐட்டம்ஸ்களை எடுத்து வருவதற்கு போகிறார். அதே சமயம் அடுத்த வாடிக்கையாளர் பில்லிங்கிற்காக ஆவலுடன் காத்திருக்கார். Alt+J ஐ அழுத்துங்கள். நீங்கள் இப்போது மேற்கொள்ளும் டிரான்சாக்ஷன் ஹோல்டில் வைக்கப்படும். GoTo லிஸ்டில் கிரியேட் வவுச்சர் என்பதை தேர்ந்தெடுங்கள். அடுத்த வாடிக்கையாளருக்கு பில் செய்து சேவ் செய்யுங்கள். நீங்கள் ஹோல்டில் வைத்திருந்த முந்தைய வவுச்சருக்கு திரும்பி செல்வீர்கள். அதே சமயம் அனைத்து விவரங்களிலும் எந்தவித மாற்றமும் இருக்காது. செயல்முறையை தொடர்ந்து சேவ் செய்யுங்கள். ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷனை பதிவு செய்யும் போது ஒரு வெண்டரின் கிரெடிட் வேல்யூ உங்களுக்கு தெரிய வேண்டும். Alt+G ஐ அழுத்தி அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் ஓபன் செய்யுங்கள். இதேபோன்று நீங்கள் எந்த இடையீடுகளையும் எளிதாக கையாளலாம். மேலும் தகவலுக்கு help.tallysolutions.com ஐ பார்க்கவும்.